வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் புரட்சி பாரதம் அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் டாக்டர் பூவே எம் ஜெகன்மூர்த்தி தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர், எஸ்டி இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயரை திணிக்க முயற்சிக்கும் உச்சநீதிமன்ற பரிந்துரையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது. மேலும் தமிழக அரசு தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எஸ்சி இடஒதுக்கீட்டை 23% உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழக அரசு துறைகளில் எஸ்சி மக்களுக்கான 10,000 பின்னடைவு காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ரோஸ்டர் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல் பட்டியலின பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து செயல்படுவோம் என்று கூறினார். இதில் மாநில செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள் கட்சியில் திரளாக கலந்து கொண்டு கண்டன கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கடந்த 1ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வந்த ஒரு தீர்ப்பினை இங்கே சுட்டிக்காட்டி அவர்கள் உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக செல்லும் என்று அறிவிப்போடு இல்லாமல் கிரிமிலேயர் என்கின்ற ஒரு வார்த்தையும் அதோடு சேர்த்து அவர்கள் அளித்த அந்த தீர்ப்பின் எதிரொலியாக இங்கே புரட்சி பாரதம், ஏபிஎல்எஃப், அரசு ஊழியர் கூட்டமைப்பு 2 பேரும் இணைந்து நடத்துகின்ற அரசனுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நீதிபதிகள் ஏன் இது மாதிரியான முரண்பாடான ஒரு கருத்தை அல்லது அவருடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி கணையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் 10வது மாதம் அக்டோபர் 12ஆம் தேதி வந்த இந்த வழக்கை கிடப்பில் போட்டுவிட்டு திடீரென டிசம்பர் மாதம் 29, 30, 31 3 நாட்களாக இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவசரமாக இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான காரணம் என்ன? 10 மாதங்களாக கிடப்பில் போட்ட இந்த வழக்கு ஏன் அப்பொழுதே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை? அவருடைய தீர்ப்பை ஏன் முன்னாடி சொல்லவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் தான் அனைவரும் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் இந்த தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் இன்றைக்கு இருந்த தோல்வி இன்னும் படு மோசமாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் இந்த தீர்ப்பை தள்ளி வெளியிட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு எழுந்திருக்கிறது. உள்நோக்கத்தோடு கொடுத்த இந்த தீர்ப்பை தான் சாதாரண மக்களும் இன்றைக்கு எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினால் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்த சாதிகளை எல்லாம்
பட்டியலிட்டார்களோ, பட்டியல் இனத்தில் ஒன்றிணைத்தார்களோ, இவர்களை எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலே எதற்காக திணித்தார்கள், அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்கின்றதை நாம் பார்த்தால் இன்னும் கூட இல்லை என்றுதான் பதிலாக இருக்கின்றது. ஆகவே இந்த உட்சாதிகளை எல்லாம் உடைப்பதற்கான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருப்பது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இது அவசியம் இல்லாதது என்றும் தோன்றுகிறது. ஆகவேதான் உடனடியாக அரசே மேல்முறையீடு மூலமாக இந்த தீர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பட்டியலிடப்பட்ட இந்த சாதிகளை உடைக்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கிரிமிலேயர் கூட உள்நோக்கத்தோடு கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் பரிசீலனை செய்து இந்த கிரிமிலேயராக இருந்தாலும் உள் ஒதுக்கீடாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற இந்த பட்டியலினத்தை எங்களை கூறு போட நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகளை அரசியல் கட்சிகள் இழுத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செய்தது, இப்பொழுது மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற உள்நோக்கம்தான் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அதை ஏன் சொல்லுகிற தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில அருந்ததிய மக்கள் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் அதை எப்படியாவது உடைக்க வேண்டும், திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கோடு தான் அன்றைக்கு 2006 கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே அவரை தெரிந்திருந்தும் கூட ஏற்கனவே 2-3 மாநிலங்களிலே உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தோல்வியுற்ற பிறகும் அதை பார்த்தும் கூட அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடாக கொடுத்து இந்த மக்களுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு செய்தார்கள். அதை தான் இன்றைக்கு மத்திய அரசும் செய்து கொண்டு இருப்பது வேதனையாக இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைக்கு கண்டிக்கின்ற வகையிலே அல்லது மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை உடனடியாக மத்திய அரசு மேல்முறையீடு மூலமாக இந்த வழக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பட்டியலின மக்கள் எப்பொழுது போல ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், எங்களுக்குள்ளாக பிரிவினையை உருவாக்க கூடாது என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது.